இந்தியா என்ற ஒரு நாடு உருவாகுவதற்கு முன்பே இந்த மண்ணை மீட்க போராடிய தமிழர்களின் விவேகம், தமிழர்களின் போர் தந்திரம், வீரம் போன்றவைகளை கேட்டால் பூனை கூட புலியாக மாறிவிடும். அந்த அளவிற்கு வீரம் செறிந்தது. கிபி 1857 நடைபெற்ற வேலூர் சிப்பாய் கழகம்தான் இந்திய விடுதலை போராட்டத்தின் தொடக்கம் என வரலாற்று அறிஞர்களும் உலக மாமேதை கார்ல் மார்க்சும் கூறுகின்றனர். சிப்பாய் கழகத்திற்கு ஓர் நூற்றாண்டிற்கு முன்பே அடக்குமுறைகளுக்கு எதிரான விடுதலை போராட்டம் தொடங்கிவிட்டது. தென் தமிழகத்தில் வெள்ளையர் அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம் என தம் உயிரை துச்சமென தியாகம் செய்த மா வீரரான பூலித்தேவனை பற்றி சில தகவல்களை இந்த வீடியோ தொகுப்பில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். வெல்கம் டு தமிழ் சேனல். பூலித்தேவரின் பெற்றோர்கள் பெயர் சித்திரபுத்திர தேவரும் சிவஞான நாச்சியாரும் ஆவார். பூலித்தேவர் 1/9/1715 இவர்களின் புதல்வராக பிறந்தார். இவரின் இயற்பெயர் காத்தப்ப பூலித்தேவர். மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள புலிகளை கொன்று விளையாடுவதில் மிகுந்த விருப்பம் கொண்டு விளங்கினார். புலித்தோல் மற்றும் புலி நகங்களை அணிவதிலும் அவருக்கு விருப்பம் இருந்தது. இதனால் பூலித்தேவரை எல்லோரும் புலித்தேவர் என்றே அழைத்து வந்தனர். அக்காலத்தில் அரசுக்கு வரியாக நெல் செலுத்தி வந்ததால் அது நெற்கட்டும் செவ்வையல் பாளையம் என அழைக்கப்பட்டதாக வரலாறு கூறுகின்றது. வரி கொடுக்க மறுத்த காரணத்திற்காக ஏற்கனவே வரி வசூலித்து வந்த முகலாய மன்னர்களும் புதிதாக வரி வசூலிக்கும் உரிமை பெற்ற கிழக்கிந்திய கம்பெனியர்களும் கிபி 1755 முதல் போரை தொடுத்தனர். இப்போரில் பாளையத்தின் எல்லையிலேயே அவர்களை விரட்டியடித்தார் மாவீரன் பூலித்தேவனும் அவரது தளபதியான ஒண்டி வீரனும். அன்றைய காலகட்டத்தில் பூலித்தேவன் மேல் படையெடுப்பதற்காக வெள்ளையர்கள் தென்மலை என்ற இடத்தில் முகாமிட்டிருந்தனர். பூலித்தேவனின் படை வீரர்கள் சண்டையிட வரும்போது அவர்கள் மீது பீரங்கியால் தாக்குதல் நடத்த திட்டமிட்டு அவற்றில் வெடிமருந்தும் நிரப்பி வைத்திருந்தனர். வெள்ளையர்களின் நவீன யுத்த ஆயுதமான பீரங்கிகளை எதிர்த்து அன்றைக்கு யுத்தம் செய்வது நினைத்து பார்க்க முடியாத விஷயம் என்றே கூறலாம். இதனால் வெள்ளையர்களை அவர்களது பீரங்கியை வைத்தே கதையை முடித்துவிட வேண்டும் என முடிவு கட்டினார் பூலித்தேவன். அந்த ஆற்றல் மிகு செயலை செய்ய சரியான வீரன் ஒண்டி வீரன் தான் என்று முடிவு செய்து வெள்ளையர்களின் முகாமிற்கு ஒண்டி வீரனை அனுப்பி வைத்தார் பூலித்தேவன். இரவு வேளையில் மையிருட்டில் தென்மலையில் உள்ள எதிரி முகாமிற்கு தன்னந்தனியாக சென்றார் ஒண்டி வீரன். படை வீரர்களின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு முகாம் ஓரமாய் உள்ள மலைச்சரிவில் பதுங்கி கிடந்தார். தான் பதுங்கியிருப்பதை படையினர் பார்த்துவிட்டால் மன்னன் கட்டளையையும் நிறைவேற்ற முடியாது, இந்த மண்ணையும் காப்பாற்ற முடியாது என்பதற்காக தன்மேல் இலைகள் அள்ளி போட்டுக் கொண்டு பதுங்கி கிடந்தார் மாவீரன் ஒண்டி வீரன். அப்போது அங்கு வந்த படை வீரன் ஒருவன் குதிரை ஒன்றை கட்டுவதற்கு ஈட்டி ஒன்றை தரையில் குத்தினான். ஈட்டியை தரையில் ஓங்கி குத்தும் போது ஒண்டி வீரனின் கையை பிளந்து அது மண்ணில் குத்தி நின்றது. அந்த வலியையும் பொறுத்து கொண்டு அந்த இடத்திலேயே வலியோடு துடிதெடுத்து கிடந்தார். ஆனால் ஒண்டி வீரனின் சபதம் வெற்றிப்படிகளை நோக்கி சென்று கொண்டிருந்தது என்பது அந்த வீரர்களுக்கு அப்போது தெரியவில்லை. எதிரியின் வீரர்கள் கண் அசந்த நேரத்தில் ஒண்டி வீரன் தனது கையை ஈட்டியிலிருந்து பிடுங்க முயன்றார். ஆனால் அப்போது முடியவில்லை. ஒருவேளை குதிரை கணத்து விட்டால் தனக்கும் ஆபத்து, தனது நாட்டிற்கும் ஆபத்து என்பதை உணர்ந்து இடுப்பில் உள்ள வாளை தனது மற்றொரு கையில் எடுத்து தானே வெட்டி கொண்டு எழுந்தார். புயலுக்கு சவாலாக குதிரையை கிளப்பிக் கொண்டு வெங்கல நகராவை ஒழித்து விட்டு புறப்பட்டார். எதிரிகள் வந்து விட்டார்கள் என்று நினைத்து கொண்டு பீரங்கியை இயக்கினார்கள் வெள்ளை வீரர்கள். அப்போது பீரங்கி குண்டுகள் தங்கள் முகாம் மீதை வெடித்து சிதறியதை கண்டு அதிர்ச்சியின் உச்சத்திற்கு சென்று விட்டது ஆங்கிலேய படை. இதில் வெள்ளையர்கள் முகாம் மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான வீரர்களும் செத்து மடிந்தனர். தமிழனுக்கு தான் இந்த மண் சொந்தம் என எதிரிகளை விரட்டி விரட்டி அடித்த பூலித்தேவன் கிபி 1767 மறைந்தார். அதே போல 1771 வரையில் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தார் தளபதி ஒண்டி வீரன். எதிரிகளின் முகாமை அளித்த தென்மலை போரோடு ஒண்டி வீரனின் சகாப்தம் முடிந்து போனது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை பூலித்தேவனின் குடும்பத்தாரை பாதுகாத்து வந்தார் தளபதி ஒண்டி வீரன். தாயகத்திற்காக போராடிய பூலித்தேவனும் ஒண்டி வீரனையும் பற்றி உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணவும். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்.